போன வீடியோல 2 நெல்ல இருக்கிற மிஷினுமா சேர்ந்து பூரா நெல்லையும் அறுத்து முடிச்சாச்சு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெல்லை எல்லாத்தையும் ஏத்த போறாங்க. இந்த நெல் எல்லாத்தையும் ஏத்துறதுக்கு ஆளும் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நெல்லெல்லாம் ஏத்துறதுக்கு முன்னாடி அவங்களுக்கான செட்டப் ரெடி பண்ணிக்கணும் அவங்க. கரெக்டா? அததான் இப்ப அவங்க பண்ண போறாங்க. பொறுமையா பாருங்க அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 5 மூட்டை நெல் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எதுக்காகனா அவங்க ஏறுறதுக்கு சௌகரியமா இருக்கிறதுக்கான ஒரு பலவை ரெடி பண்றதுக்காக. இப்ப மூட்டை பிடிக்கிற நெல் எல்லாத்தையும் அதுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த 2 மூட்டை நெல்லையும் கீழே போட்டு அது மேல அந்த பழைய வச்சிருவாங்க. அப்ப அவங்களுக்கு ஏறதுக்கு ஈஸியா இருக்கும். ஈஸியெல்லாம் இருக்காது, கஷ்டமா தான் இருக்கும். அது எப்படி ஈஸியா இருக்கும்? ஒவ்வொரு மூட்டை நெல்லும் கிட்டத்தட்ட 80 கிலோ, 70ல இருந்து 80 கிலோ இருக்கும். 78 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, 78 கிலோ இருக்கும். நாங்க அதை வச்சுதான் கணக்கு பண்ணுவோம். அதை அசால்ட்டா தூக்கிட்டு அந்த பலவை மேல ஏற முடியுமா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஆனா இங்க இந்த வேலைக்காக வர்றவங்க கண்டிப்பா அதை செஞ்சுதான் ஆகணும். அதுக்குதான் அவங்க சம்பளமும் வாங்குறாங்க. அவ்வளவு கஷ்டமான ஒரு வேலையை தான் அவங்க குடும்பத்துக்காக அவங்க செய்யறாங்க. அந்த ஒவ்வொரு மூட்டையும் அந்த பலவையில ஏறும் போது நீங்க பாருங்க, பாக்குறது மட்டும் இல்லாம யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ரிஸ்கா இருக்கும்னு சொல்லிட்டு. இதே மாதிரி உங்களாலேயே மூட்டை தூக்கிட்டு இந்த மாதிரி பலவையில நடக்க முடியுமா? அப்படி முடியும்னா கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேரால முடியும் நான் பாக்குறேன். நான் மட்டும் இல்ல, இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் இந்த வேலையை உச்சி வெயில நின்று செய்யணும். அப்ப பாத்துங்க எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு. என்னால முடியல, நான் வந்து நேரில் நின்னுட்டேன். பக்கத்துல யாரோ உளுந்து வேற காய வச்சிருந்தாங்க. சீரியஸா சொல்ற மக்களே, அடிக்கிற வெயில நிக்காம வேலை செஞ்சு ஒரு மூட்டை ஏற்றிடுச்சு. நம்ம வீட்டுக்காக கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். இதெல்லாம் கூட்டினாலே எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மூட்டை கிட்ட வந்துடும். எப்பயுமே நம்ம வீட்டுக்காக ஒரு 5ல இருந்து 7 மூட்டையாவது எடுத்து வைப்போம். இந்த வாட்டி வேணாம்னு சொல்லிட்டாங்க வீட்டுல. இப்ப நம்ம மூட்டையெல்லாம் ஏற்றிக்கிட்டு வண்டி நேரம் இடம் மாடி கூட வேண்டியதுதான். எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி உங்களோட ஆதரவு எனக்கு வேணும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஒரு வழியே எடை போட்டு பில் எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து அந்த களத்துல மீதி இருக்கிற நெல்லெல்லாம் கூட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதான் முன்ன சொன்ன மாதிரி இது ஒரு 3 மூட்டையாவது வரும். எடுத்துட்டு போயிட்டு அவியல் போட்டு என்ன வீட்டு தேவைக்காக தான் வச்சு போனாங்க. அடுத்த போகம் பயிர் வைக்கிற வரைக்கும் இதே போதும்.